ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள லெசனில் some phrases relating to head, அதாவது தலை சம்பந்தமாக உள்ள சில ஃப்ரேசஸ் பார்ப்போம். இது நிறையா இருக்குது. அதில் கொஞ்சம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் என்னென்னா ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன். அதாவது shall I do it, நான் செய்யட்டுமா? can I go, நான் போகட்டுமா? shall I start, நான் ஆரம்பிக்கட்டுமா? could I take this chair, நான் இந்த சேரை எடுத்துக்கிட்டுமா அப்படின்ட்டு ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு கிராண்டிங் பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு எப்படி கொடுக்கணும்? ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கோ அஹெட். அதில் ஹெட்டு வந்திருக்கு. அஹெட் அப்படின்னா கொஞ்சம் முன்னால் போங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒரு பெர்மிஷன் கேட்குறவங்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஃப்ரேஸ் எப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின், வேர் ஆர் யூ ஹெட்டிங் டு? நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? எங்கே தலையை வச்சு போகிறீங்க அப்படின்ட்டு பொருள் கொடக்கூடாது. எங்கு செல்கிறீர்கள், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஸோ வேர் ஆர் யூ ஹெட்டிங் டு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஆன்சராக நீங்கள் சொல்லலாம், ஐ எம் ஹெட்டிங் டு த ஏர்போர்ட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஹெட்டிங் டு த மீட்டிங் வித் த ஜென்ரல் மேனேஜர் ஜஸ்ட் நவ். இப்போ நான் ஜென்ரல் மேனேஜரை பார்க்குறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஐ எம் ஹெட்டிங் டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ் அபவுட் அன் ஆக்சிடெண்ட், அதாவது வெரி ட்ராஜிக் ஆக்சிடெண்ட். எப்படின்னா இட் வாஸ் அ ஹெட் ஆன் கொலிஷன் பிட்வீன் த ட்ரக் அண்ட் த பஸ். ட்ரக்குனா லாரிக்கும் பஸ்ஸுக்கும் ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னா நேருக்கு நேர வேகமாக மோதிக்கிடுச்சு. அதான் ஹெட் ஆன் கொலிஷன். தலை முட்டிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு ஹெச்ஓடி அப்படின்னு சொல்கிறது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஆள் அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில். அதான் தலைமை அதிகாரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹீ இஸ் கோயிங் டு ஹெட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் ப்ரொஃபஸர். இப்போ உள்ள ப்ரொஃபஸர் ரிட்டையர் ஆன பிறகு இவர் ஹீ இஸ் கோயிங் டு ஹெட் த டிபார்ட்மெண்ட். ஸோ ஹீ வில் பிகம் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் கோயிங் டு ஹெட் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஹீ வில் பி ஹெட்டிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெட் ஸ்டார்ட்னா நல்ல தொடக்கம். ஹீ இஸ் அ ட்ரெயின்டு மெக்கானிக். அவன் மெக்கானிக்காக நல்ல ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்தவன். ஸோ ஹீ ஹேட் அ ஹெட் ஸ்டார்ட் இன் த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ஹெட் ஸ்டார்ட் இருக்குது, நல்ல தொடக்கம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமாக உள்ள வேலைகள் எல்லாம் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்ததுனால தெரியும். ஸோ ஹீ ஹேட் அ ஹெட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நல்ல தொடக்கம். ஹெட் ஸ்டார்ட்டுக்கு நல்ல தொடக்கம். நெக்ஸ்ட்டு ரியரிங் இட்ஸ் அக்லி ஹெட். அக்லி ஹெட்னா தலை. அக்லி ஹெட்னா ஒரு அசிங்கமான தலையை. ரியரிங் இட்ஸ் அக்லி ஹெட்னா மேலே தூக்கிக்கிட்டு வர்றது. ரியரிங்னா மேலே தூக்கிக்கிட்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ சே தட் சம்திங் அன்பிளசன்ட் ஆர் எம்பராசிங் rears its ugly head, so or raises its ugly head, you mean that it occurs often after occurring for some time. இதுக்கு மீனிங் சொல்கிறேன். இஃப் யூ சே சம்திங் அன்பிளசன்ட்னா வெறுப்பு விளைவிக்கிற மாதிரி. அது மாதிரி எம்பராசிங்னா தர்மசங்கடமான ஒரு சம்திங் ரியரிங் இட்ஸ் அக்லி ஹெட் அப்படின்னா அது தலைக்கு தூக்கி வந்துருச்சுன்னா ஸோ ரியரிங் இட்ஸ் அக்லி ஹெட் ஆர் ரேசஸ் இட்ஸ் அக்லி ஹெட், யூ மீன் தட் இட் அக்கர்ஸ். அது என்ன நடக்குதுன்னா ஆஃபன் ஆஃப்டர் நாட் அக்கரிங் ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் அது வராமல் இருந்துட்டு திடீர்னு திருப்பி வர்றது. ஸோ ரியரிங் இட்ஸ் அக்லி ஹெட்னா கொஞ்ச நாள் ஏற்கனவே வந்தது தான், ஆனால் அது பிறகு கொஞ்சம் கிடப்பில் இருக்குது, அதை வராமல் இருக்குது. போயிடுச்சுன்னு நினைக்கிற சமயத்தில் இட்ஸ் ரியரிங் இட்ஸ் அக்லி ஹெட், திருப்பியும் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு டிப்பிக்கல் சென்டென்ஸ் வில் பி, த த்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ் ரியர்ஸ் இட்ஸ் அக்லி ஹெட் அகெயின் திஸ் சம்மர். கொரோனா வைரஸ் போயிடுச்சுன்னு நினச்சோம், கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த சம்மரில் கோடை காலத்தில் திருப்பியும் வந்துருச்சு. அதுக்கு இப்படி சொல்லலாம், த த்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ் reared its head again
this summer அப்படின்னு சொல்லி reared its head again this summer அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து heads I win tails you lose, அதாவது head or tail, அதாவது பூவா தலையா அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறோம்ல. ஆனால் ஹெட் ஆர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, இங்கிலீஷில் ஹெட் ஆர் டெய்ல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதை பார்ப்போம். ஹெட்ஸ் ஐ வின், ஹெட்ஸ் விழுந்துச்சுன்னா நான் வின் பண்ணுறேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ தோக்குற அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது இதில். ஹெட்ஸ் ஐ வின் டெய்ல்ஸ் யூ லூஸ், டெய்ல்ஸ் விழுந்துச்சுன்னா நீ லூஸ் பண்ணுற, அதாவது நீ தோக்குற, நீ இழக்கிற, நான் ஜெயிக்கிறேன். ஸோ ஹெட்டு விழுந்தால் நான் ஜெயிக்கிறேன், நீ தோக்குற, டெய்ல்ஸ் விழுந்தால் நீ தோக்குற, நான் ஜெயிக்கிறேன். அதாவது இன் எய்தர் கேஸ் ஐ வின் அண்ட் யூ லோஸ். ஒரு ட்ரிக்கோட சொல்கிறது கேட்ட உடனே சில பேருக்கு விளங்காது, விளங்கின பிறகு தெரியும் அடாடா ஒரு ட்ரிக் இருக்கே இதில் அப்படின்ட்டு. ஸோ ஹெட்ஸ் ஐ வின் டெய்ல்ஸ் யூ லோஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத ஒரு பிரேக்குக்கு பிறகு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நாடிங் த ஹெட். நாடிங் த ஹெட்னா தலையாட்டுறது அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ நாட், யூ மூவ் யுவர் ஹெட் டவுன்வர்ட்ஸ் ஆர் அப்வர்ட்ஸ் டு ஷோ தட் யூ ஆர் ஆன்சரிங் எஸ் டு எ கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் தலையை கீழே ஆட்டுறீங்க மேலே ஆட்டுறீங்க. ஸோ நாடிங் த ஹெட். டு ஷோ அக்ரிமெண்ட், அதாவது ஒரு ஒப்புதல் சொல்கிறதுக்கு நீங்கள் நாட் யுவர் ஹெட். அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ நாட் யுவர் ஹெட். ஆர் அப்ரூவல், அதாவது ஒரு ஒப்புதல் அளிக்கிற மாதிரி நீங்கள் யூ நாட் யுவர் ஹெட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நாடிங் த ஹெட். அதுக்கு பிறகு மை ஹெட் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா தலை சுற்றுறது, எனக்கு தலை சுற்றுதுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் மை ஹெட் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து காண்ட் மேக் ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் ஆஃப் சம்திங். தலையும் புரியலை வாலும் புரியலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எனக்கு தலை அல்லது வால் புரியவில்லை, தலகால் கால் புரியவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். தலகால் புரியவில்லை அப்படிங்கிறதுக்கு காண்ட் மேக் ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். கீப் ஒன்ஸ் ஹெட் அபவ் வாட்டர், அதாவது வாட்டர் லெவலுக்கு மேலே தலையை தூக்கிக்கிட்டு நிற்கிறது, அதாவது இன்னும் மூழ்கலை எப்படியோ சமாளித்து தலையை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க, பிழைச்சி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து பார்ப்போம் மீனிங். டு அவாய்ட் சக்கமிங் டு டிஃபிகல்ட்டிஸ். டிஃபிகல்ட்டிஸ்னால் சிரமங்கள், சக்கமிங்னா அப்படியே அடிபணிஞ்சு போகிறது, வேறு வழி இல்லாமல் அப்படியே அடிபணிஞ்சு போகிறது. அதை தவிர்க்க நீங்கள் வந்து தலை தூக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக கடனில் இருந்து மீள, கடன் சுமை ரொம்ப இருக்குது, நீங்கள் சிரமப்படுறீங்க, அதை மீள்றதுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் செய்றீங்க. ஸோ அதுதான் கீப்பிங் த ஹெட் அபவ் வாட்டர் அப்படின்ட்டு. ஸோ வாட்டருங்கிறது கிட்டத்தட்ட டெட் மாதிரி தான், அதாவது கடன் மாதிரி தான். கீப்பிங் த ஹெட் அபவ் த வாட்டர்னா கடல்லேருந்து மீளற எதுவோ சமாளித்து இருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் எ ஹெட் ஸ்ட்ராங் ஃபெலோ. ஹெட் ஸ்ட்ராங்னா டூயிங் வாட் யூ வாண்ட் ஆர் வித்தவுட் லிசனிங் ஆர் அட்வைஸ் ஃப்ரம் அதர் பீப்புள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்டப்பான செய்கிறீங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்குறதில்ல, அவங்க அட்வைஸை புத்திமதியும் உபை பண்ணுறதில்ல. அப்படி உள்ள சமயத்தில் சொல்லலாம் ஹீ இஸ் அ ஹெட் ஸ்ட்ராங் ஃபெலோ அப்படின்னு சொல்லலாம். பிறர் சொல் கேளாது, தன் விருப்பப்படி செயல்படுகிறார், இல்லாட்டா முரண்டான அப்படிங்கிறதுக்கு ஹீ இஸ் அ ஹெட் ஸ்ட்ராங் ஃபெலோ அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கு பிறகு ஃப்ரம் ஹெட் டு டோ. ஹெட்னா தலை, டோன்னா கால் விரல். ஸோ தலையிலிருந்து கால் விரல் வரைக்கும், அதாவது உடல் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரெஸ்ட் ஆர் கவர்ட் இன் சம்திங் கம்ப்ளீட்லி. இப்போ வின்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு கண்ட்ரீஸ்லாம் எல்லாருமே தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த உல்லன் கிளாத்ஸ் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரம் ஹெட் டு த டோ அப்படின்னு. ஸோ தே ஆர் கவர்ட் ஃப்ரம் த ஹெட் டு த டோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். அதாவது ஹெட்னா தலை, நெயில்னா ஆணி. தலை ஆணி மேலே டக்குன்னு உரைக்க அடிக்கிறது, எக்ஸாக்ட்லி ரைட், கரெக்டாக அடிக்கிறது. ஸோ ஆணி அரைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். His answer hit the nail on the head. அவனுடைய பதில்கள் வந்து hit the nail on the head. பதில் வந்து ஆணி அரைஞ்ச மாதிரி இருக்குது.
அதை கரெக்டாக சொல்லிட்டான் அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லூஸ் யுவர் ஹெட். லூஸ் யுவர் ஹெட்னா தலை போகிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஆனால் கரெக்டான மீனிங் என்னென்னா பிகம் நர்வஸ் ஆர் ஆங்க்ரி. பிகம் நர்வஸ் ஆர் ஆங்க்ரி. லூஸ் யுவர் ஹெட் அப்படின்ட்டு. யூ லூஸ் யுவர் கூல். நீங்கள் வந்து நிதானமாக இருக்கிறத இழப்பது, அதுதான் லூஸ் யுவர் ஹெட் அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் ஒரு மாதிரி இருக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிதானமாக இழத்து இருக்கிறீங்க, கோவப்படுறீங்க, இல்லாட்ட நர்வஸாக இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க. ஷீ லாஸ்ட் ஹர் ஹெட் வென் ஹீ டோல்ட் ஹர் ஹீ வாண்டட் அ டைவர்ஸ் அப்படின்ட்டு. நான் வந்து உன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவிக்கு வந்து அவனை ஷீ லூசஸ் த ஹெட் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது ஷீ லூசஸ் ஹர் கூல், நிதானத்தை இழந்து நர்வஸாகவும் ஆங்க்ரியாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இப்படி ஒரு 15 ஃப்ரேசஸை பார்த்துட்டோம். ஹெட்டு சம்மந்தமாக உள்ளது எத்தனையோ இருக்குது, நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து ஸ்டைலிஷாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.